இந்த விழாவில் ஒரு பெரிய கனவு. இந்த கனவை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா 20 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த கனவை கனவாகவே போகப்படக்கூடாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லா பெற்றோருக்கும் திரும்ப ஒரே ஒரு தடவை சொல்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். குழந்தைங்க அத்தனை பேரும் டேலண்ட் ஆனவங்க தான். ஒரு குழந்தை கூட அறிவு கிடையாது, திறமை கிடையாது, ஆற்றல் இல்லை அப்படின்னு நம்ம யாரும் முடிவு பண்ணக்கூடாது. அத்தனை குழந்தையும் டேலண்டான குழந்தைங்க தான். அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியில தான் ப்ராப்ளம் இருக்கு, கிராஸ்பிங் பவர்ல தான் ப்ராப்ளம் இருக்கு, வெளிப்படுத்தக்கூடிய விதம் ப்ராப்ளம் இருக்கே தவிர அறிவோ திறமையோ கம்மி கிடையாது. ஸோ அதை நாம அனலைஸ் பண்ணி ஒரு அஃபர்மேஷன் ஒரு விஷயம் இருக்கு, அஃபர்மேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மந்த்ராஸ் இருக்கு. படிக்கிறதுக்கு மந்த்ராஸ் இருக்கு, கடன் இல்லாம இருக்கிறதுக்கு மந்த்ராஸ் இருக்கு, தினமும் ஸ்கூல் போறதுக்கு மந்த்ராஸ் இருக்கு, ஒரு குழந்தை அறிவாளியா வர்றதுக்கு மந்த்ராஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய இப்போ அதுவும் யூடியூப்ல திறந்தா உங்களுக்கு நிறைய வரும். இதை இப்படி போடுங்க, இதை இப்படி போடுங்க, அதை பண்ணுங்க, நிறைய இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல மிகப்பெரிய அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு மந்த்ராஸ். என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா படிக்கணும், அறிவாளியா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். ஸோ இது மாதிரி 1008 கனவுகள் நமக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு ஒரே ஒரு மந்திரம். ஃபார் எக்ஸாம்பிள், என் குழந்தை ஒரு அறிவாளியா வரணும், சிறந்த பாடகரா வரணும், ஒரு நல்ல மனிதனா இருக்கணும், ஒரு நல்ல டாக்டரா வரணும், நல்ல என்ஜினியரா வரணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்கு. ஸோ அதில் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைக்கு எது வரும், ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு பெற்றோர் உன்னால வர முடியும், நீ சிறந்த பாடகனாக வர முடியும், நீ சிறந்த அறிவாளியாக வர முடியும், சிறந்த எழுத்தாளராக வர முடியும் அப்படின்னு என்ன தோணுதோ, பையனுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வாசகம் தான் ஒரு மந்திரம். உன்னால முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த அஃபர்மேஷன். வேற எதுவும் கிடையாது. பெருசா நம்ம மந்த்ராஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உன்னால முடியும் 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 முடியுங்கிற வார்த்தையை மட்டும் மந்த்ராஸ் ரிப்பீட்டடா நம்ம சொல்ல 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 அந்த மைண்டு அதை நல்லா அக்செப்ட் பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ கண்டிப்பா நம்ம இங்க அனுப்புறது, இங்க போகும்போது கண்டிப்பா எந்த குழந்தையாலையும் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தான் நாம செய்ய வேண்டிய வேணும். ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஸோ அதை நீங்க ஒரு சின்ன ஒரு மாடல் எடுத்துட்டோன்னு சொன்னோம்னா, ஒரு தட்டுல இரும்புத்தூள் வைக்கிறோம், ஒரு சைட்ல உப்பு வைக்கிறோம். அப்போ ஒரு மேக்னெட்டை எடுத்துட்டு நீங்க இப்படியே காமிச்சிங்கன்னா அந்த மேக்னெட் இரும்புத்தூளை மட்டும்தான் கவர் பண்ணும், உப்பை கவர் பண்ணாது. இந்த மாதிரி தான் அந்த உப்புங்கிறது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ இந்த பக்கம் அந்த இரும்புத்தூள் அப்படிங்கிறது நம்மளுடைய பாசிட்டிவ் தாட். முடியும் 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 முடியும்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த தாட். அந்த மேக்னெட் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவு. ஸோ அப்போ அந்த அறிவை எதை அப்சர்வ் பண்ணணும்னா, நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி எதை கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணணும். அதே உப்பு ஒரு கிண்ணத்துல தண்ணியில போடுறீங்க, அந்த இரும்புத்தூளை தூக்கி மேலே போடுறோம். இரும்புத்தூள் மேலே மதந்துட்டு இருக்கு, உப்பு அடியில இருக்கு. கொஞ்சம் 2 நிமிஷத்துல தண்ணி கரைஞ்சு போயிடுது, அந்த உப்பு தண்ணியில கரைஞ்சு போயிடுது. தண்ணி தான் நம்மளுடைய உலகம். அந்த கரையுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி, நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ். அது கண்டிப்பா கரைஞ்சு போயிடும். ஸோ நம்ம அதை நினைச்சிட்டே இருக்கும்போது இந்த உலகத்துல நம்ம காணாமல் போய்விடுவோம், உப்பு கரைகிற மாதிரி. அப்ப அந்த தூள் மேல மிதந்துட்டு இருக்கு, அது என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, என்னால நிற்க முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதனால தயவு செஞ்சு குழந்தைங்களால உன்னால முடியாது, உன்னால பண்ண முடியாது அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாது. முடியும் நீங்க தான் தட்டி கொடுக்கணும், நாம தான் தட்டி கொடுக்கணும். நம்மளை தவிர வேற எந்த ஜீவன் நம்ம குழந்தை நல்லா இருக்கும்னு நினைக்க போகும் இல்லையா? இது 0வா வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளோ பெரிய 0 வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுவோம். இதை விட அடுத்த தடவை பெரிய 0 வாங்குவோம்னு நம்ம சொல்லுவோம். அந்த 0 1ஆ மாறும், 1 2ஆ மாறும். ஸோ நான் இருக்கேன், பக்கத்துல இருக்கேன், தட்டி கொடுங்க. ஸோ நேற்று நடந்ததை நினைச்சோம்னா நல்ல தண்ணி தான் வரும், நாளைக்கு நினைச்சோம்னா பயம் வந்துடும்.
இன்னைக்கு நினைச்சா மட்டும்தான் இந்த நொடி இந்த நிமிஷம் மட்டுமே உண்மை. மற்றது அப்புறமா பேசுறேன், சரிங்களா? ஸோ சார் அர்ஜென்ட்டா கிளம்பணும். ஸோ சார் பத்தி நம்ம பேச வேண்டிய